இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ. ஸோ ஆண்கள் இது பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னன்னா, யாரெல்லாம் வந்து இந்த அப்பர் லிப் ஹேரு, சின் ஹேரு அண்ட் சைட்ஸ் ஹேரு இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து த்ரெட்டிங் இல்லை வேக்சிங் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஏஸ்தட்டிக் கிளினிக்கை பார்த்துட்டு அங்கே போய் ஹேர் லேசர் ரிமூவர் மூலயமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலான்னு ஒரு பட்ஜெட்டை சேர்த்து வச்சு நீங்கள் போய் அங்கே பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் போய் ஒரு 2-3 செட்டிங்ஸ் எடுத்தா கூட உங்களுக்கான ஹேர் வந்து க்ரோத் கம்மியாகாதுங்க. மேபி அந்த டியூரிங் அந்த பீரியட்ல நீங்க பண்றீங்க இல்லையா, 10 to 15 days இல்லை 1 month ஒன்ஸ் பண்ணீங்கன்னா அப்போ வேணா ஃபைன் ஹேரா வளரும். அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து மினிமம் 8-9 பண்ணும்போது தான் ஒரு 100 முடி வளர இடத்துல 90 முடி வளரும். அதாவது 10 முடி தான் கம்மியாகும். அப்போ நீங்க 20-30 செட்டிங்ஸ் நீங்க பண்ணா கூட அகைன் விட்டதுக்கு அப்புறம் உங்களோட க்ரோத் எப்படின்னா அதே திக்னஸோடு தான் வளரும். மேபி 1 முடி 2 முடி கம்மியா அங்கங்க இடம் விட்டு டிஸ்டன்ஸ்ல வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் க்ரோத் எல்லாம் அப்படியே தாங்க இருக்கும். லேசர் ஹேர் ரிமூவல்ல ஹேர் வந்து ரெடியூஸ் ஆகாது, ஹேர் வந்து வளராம நிக்காது, க்ரோத் கம்மியாகாது, லைட்டா கம்மியா மட்டும்தான் ஆகும். ஸோ உங்களோட பணத்தை எடுத்துட்டு போய் அங்க கொட்டி டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க வேக்சின் த்ரெட்டிங் மாதிரி நீங்க பண்ணிட்டு போகலாம். அங்க போய் கிளினிக்ல காசை கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்றேன். உங்களுக்கும் உங்க மணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்துல நான் இதை ஷேர் பண்றேன். ப்ளீஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் ஹேர் ரிமூவல் பண்ணணுன்றவங்க இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.